la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வீட்டுக்கு அவர் வர்ற நேரம் நாங்கள் தூங்கிடுவோம். தூங்குறப்போ அந்த தூங்கிட்டு இருக்க பசங்களே பிடிச்சி கொஞ்சிட்டு அப்புறம் பக்கத்தில் படுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவாங்க. எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும் நேற்று எங்கள் அப்பா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா மாதிரி நம்ம இருக்கணும், அப்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசைலாம் இருந்திருக்கும் இல்லையா சின்ன வயசுல? அப்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுனா நான் ஷார்ட்ஸ் தான் போட்டு போகணுங்க. அவரை மாதிரி ஒரு பொறுமையான ஆள், சாதுவான ஆள், பொறுமையை எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, இதுக்கப்புறமும் பார்த்தது கிடையாது. எங்கள் அம்மா வந்து பொண்ணு பார்க்க போகும்போது அந்த தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு படம் வந்துருச்சு. ஸோ அப்போவே அவரோட ஸ்க்ரீன் ரெக்கக்னேஷன் வந்து மக்கள்கிட்ட அவர் கிடச்சிருச்சு. ஒரு சினிமாவில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வரும்போது அவங்க எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்குவாங்க, அந்த மேக்கப்பு, லைட்டு. ஸோ இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நம்ம இப்போ ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம். நம்ம பையன் அதே கஷ்டத்தை படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் யோசிச்சிருக்காரு. செந்தில் சாரும் நம்பர் 2 அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேயே வந்து ரொம்ப நாள் கவுண்டமணி சார் வச்சுருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்படிலாம் இல்லை. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் சரி நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதன் சினிமாவர்ஸ்க்கு பிஜினிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே எப்போவுமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய பையன் தான் ஆக்டர் செந்திலுடைய மகன் டாக்டர் மணிகண்ட பிரபு நம்ம கூட இருக்கிறாங்க. வெல்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலா இவ்வளோ படிச்சு இவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தும் அப்பா பேரை சொல்லி அப்பாவோட மகன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு லைக் ஒரு பெருமை இருக்கு இல்லையா? அது லைக் எனக்கு டெஸ்கிரைப் பண்றதை விட நீங்க அதை எப்படி இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கும். இல்லை, என்னன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ படிச்சு இவ்வளோ பெரிய ஆளா, இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே. சரிங்களா? அவருக்கு கொடுத்தது தான் இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் அவரோட பையன் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். டெஃபினெட்லி. ஏன்னா வந்து கிளினிக்கோட நேம்ல இருந்து நீங்கள் உங்களை அட்ரஸ் பண்ணிக்கிறது அந்த ஒரு லைக் அப்பா பையன் பாண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துல தெரியுது. பட் ஆனால் எங்களுக்கு சொல்லுங்க, ஃப்ரம் சைல்ட்ஹுட் வந்துட்டு நிறைய அப்பா வந்து லைக் ஃபுல்லி இன்டூ மூவிஸ்ல தானே இருந்தாங்க. உங்களுக்கு வந்து நினைவு தெரிஞ்சுதான் ஓகே அப்படின்ற ஒரு லைக் நடிகர் ஓகே இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருந்திருப்பீங்க இல்லையா? லைக் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அந்த ஒரு பாண்ட் எப்படிலாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருந்தது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் சைல்ட்ஹுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நேரம் நான் எங்கள் அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டைம் ரொம்ப பிஸியாக இருப்பார். ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 ஷூட் கூட போவார் அவர். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிஸி பேக்டு ஷெடியூலில் இருப்பார். பட் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல அவர் மறக்க மாட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு அவர் வர்ற நேரம் நாங்கள் தூங்கிடுவோம். தூங்குறப்போ அந்த தூங்கிட்டு இருக்க பசங்களே பிடிச்சி கொஞ்சிட்டு எங்களுக்கு தூக்க கலக்கிறது ஏதோ ஒரு ஞாபகம் இருக்கும், வந்து கொஞ்சிற மாதிரி ஞாபகம் இருக்கும். வந்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் படுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவாங்க. எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும் நேற்று எங்கள் அப்பா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல இப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேயாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா மாதிரி நம்ம இருக்கணும், அப்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசைலாம் இருந்திருக்கும் இல்லையா சின்ன வயசுல? அப்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுனா நான் ஷார்ட்ஸ் தான் போட்டு போகணுங்க. அது எப்படி எந்த ஸ்கூல்லையும் விட மாட்டாங்க. ஓகே, அப்பா மாதிரி நீங்களும் ரொம்ப ஃபன்னியாக இருக்கீங்க. பட் நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ கல்யாணம் அந்த மாதிரிலாம் போகும்போது யாரும் ஷார்ட்ஸ் போக முடியாது. பட் ஸ்டில் வந்துட்டு வீட்டில் படம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ண விஷயங்கள் வந்து எனக்கு நான் அப்பா மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் நான் பண்ணணும் சின்ன வயசில் நினச்சிருப்பீங்க இல்லை? ஸ்டே காம். அவரை மாதிரி ஒரு பொறுமையான ஆள், சாதுவான ஆள், பொறுமையை எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, இதுக்கப்புறமும் பார்த்தது கிடையாது. சரிங்களா? அவ்வளோ பொறுமை இருக்கும் அவருக்கு. எதையுமே ஒரு பெரிய இது இல்லைன்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் வச்சுக்குவார். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லாஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னா என்னோட லைசன்ஸ் ரினியூவல் ஆகிற எக்ஸ்பயர் ஆகிற டேட் வந்துருச்சு.
அந்த எக்ஸ்பயர் ஆகிற டேட்டை ஒட்டி எனக்கு 10-15 தடவை ஃபோனு. நான் கூட சரி எக்ஸ்பயர் ஆனால் நம்ம ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போய் ரெனியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லெத்தர்ஜிக்காக தான் இருந்தேன். பட் ஆனால் போய் அந்த இது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ரினியூ பண்ணிட்டு வந்துரு அப்படிங்கிற ஒரு புஷ் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் என்ன சொல்ல வரேன்னா, இம்பார்ட்டன்ஸ் வந்து எது எதுக்கெல்லாம் கொடுக்கணும், எது எதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படியே ஒரு விஷயம் போனால் என்ன, நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது. அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க மாட்டார். ஓகே. இவ்வளோ வருஷம் வந்து லைக் ட்ராவல் ஆகி நம்ம ஒன்றா கூட வந்துட்டே இருக்கும்போது பட் அதே ஒரு ப்ரொஃபஷனாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் டோட்டலி லைக் ட்ராக்கே வேறு பக்கம் மாறி போயாச்சு இல்லையா? பட் ஆனால் என்னைக்காவது ஒரு பக்கம் வந்து நீங்கள் ஆப்வியஸாக ஆசை இருந்திருக்கு, நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. பட் எந்த இடத்துல வந்து நம்மளும் சினிமாக்குள்ளே வரணும், நம்மளும் அப்போட வழி தொடரணும் அப்படின்னு எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆசை? எல்லாமே சின்ன வயசில் இதெல்லாம் ஒரு இன்பார்ன் இதுதான் கேரக்டர்ஸ் தான். இப்போ எப்படி ஒரு இன்ஸ்பெக்டரோட பையன் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா ஜீப்பில் போகிறது, 4 பேர் சல்யூட் அடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நானும் அப்பா மாதிரியே இல்லை அப்பாவோட ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன். ஸோ இவர் போகிற இடத்துலலாம் இவரோட ஃபேமு, இவருக்கு கிடைச்ச மரியாதை இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளும் இந்த மாதிரி ஒரு சினிமாக்குள்ளே போய் ஒரு ஆள் ஆகணும் அப்படிங்கிறது இவரை பார்த்தா எங்களுக்கு ஆசை வந்துச்சு. ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஃபேம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இப்போதான் ஒரு எப்படி சொல்ல செலிபிரிட்டி கிட் அப்படின்னா எல்லாம் லைக் இன்ஸ்டா இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் எங்கே திறந்தாலும் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியுது. பட் ஆனால் அந்த காலத்தில் வந்துட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாதான் ஓ இவருடைய பையன் இவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரியும் இல்லையா? அப்படி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை எங்கே ரெக்கக்னைஸ் பண்ணாங்க செந்தில் சாரோடைய பையன் அப்படின்னு சொல்லி? இல்லை எக்ஸாக்டாக அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இது வந்து நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நினைவு தெரிகிறதுக்கு முன்னாடியே வந்து நடந்த விஷயங்கள் இதெல்லாம். நான் எங்கே போனோம்னா அவரோட போனோம்னா எங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு ரெகக்னிஷன் இருக்கும். இவர் பையன் அப்படிங்கிற ஒரு ரெகக்னிஷன் இருக்கும். அவர் கூட வரலைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனாலேயே சில டைம் அவர் வீட்டில் இருக்கும்போது கூப்பிடுவோம், ஆனால் வர மாட்டார். ஓகே சரி. இப்போ வந்துட்டு அவர் அந்த மாதிரி ரியாக்ஷன், அவர் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன அவர் இல்லைன்னா ஜென்ரல் காமன் பப்ளிக் தான். இப்போ நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் போதோ இல்லை அவங்க வெளியே போகும்போது என்ன ரியாக்ஷன் இருக்கோ அதே மாதிரி தான் வில் பி அ காமன் மேன். இவங்க கூட போனாதான் சரி ஓகே ஒரு கூட்டம் இருக்கும், நம்மளையும் பார்த்து ஒரு கோயில்லாம் கொஞ்சம் முன்னாடி நிற்க வைப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது. இப்போ பட் ஒரு சின்ன குழந்தை நீங்கள் இருக்கீங்க, ஸ்கூல் போகிறீங்க, ஐயோ உங்கள் அப்பா வந்து இவ்வளோ பெரிய ஆக்டராடா அப்படின்னு கேட்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஏன்னா வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு இது நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாவே தெரியாது. பிகாஸ் ஆமாம் பெரிய ஆக்டர்னா அவர் ஆக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது ஒரு லைஃப்ல திடீர்னு வந்துச்சுன்னா ஓகே. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஆக்டர் ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் எங்க அம்மா வந்து பொண்ணு பார்க்க போகும்போது அந்த தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு படம் வந்துருச்சு. ஸோ அப்பவே அவரோட ஸ்க்ரீன் ரெகக்னேஷன் வந்து மக்கள்கிட்ட அவர் கிடைச்சிருச்சு. அதனால எனக்கு ஒன்றும் பெரிய இது தெரியல. ஓகே. கேட்கும்போது ஆமாம் பெரிய ஆக்டர். நிறைய பேர் வந்து அது வாலண்டியராக வந்து பேசும்போது இப்போ கேட்குறீங்களா நீங்கள் எப்படி இருப்பாரு, அப்பா வீட்டில் அதே மாதிரி தான் இருப்பாரு. இப்படி அவர் நார்மலாக வீட்டில் இருக்கும்போது அப்பா தான்ப்பா, இங்கே வெளியே பார்க்கும்போது தான் செந்தில் காமெடி என்னதெல்லாம், வீட்டில் ஹீஸ் அ ஃபாதர் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே. பட் ஆனால் இந்த மாதிரி ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுப்பா, இந்த மாதிரி பண்ண, நான் எனக்கு அப்பாவை பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போ, இந்த மாதிரி பண்ணுறவங்க இல்லை. அது ஆக்சுவலாக சின்ன வயசில் ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டப்போ அவர் என்கரேஜ் பண்ணது கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு நீங்கள் இன்னொருத்தருக்காகலாம் வந்து கேட்டிருக்காதுப்பா, அவங்க கேட்டாங்கன்னா இல்லை எங்கள் அப்பா திட்டுவார் முடியாதுன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா நீங்கள் நேராக போய் அப்பாட்ட கேளுங்க, அப்போ கையெழுத்து போட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலேருந்து நான் யாருனாலும் இந்த மாதிரி இல்லைங்க நான் அது மாதிரி பண்ணுறது கிடையாதுங்க அப்படிங்கிறது சொல்லிடுவேன். ஓகே. நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களுடைய இந்த சினிமா ஆசை, அப்பா கிட்ட போய் சொன்னீங்களா எனக்கு இந்த மாதிரி நடிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி? நான் பல தடவை 12th முடித்த உடனே சொன்னேன். பட் ஆனால் அப்பா என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு படித்து முடித்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒரு பேஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீ அதுக்கப்புறம் பாரு, சினிமா உனக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா
அதுக்கப்புறம் போ அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஓகே. ஆக்சுவலாக இதுவுமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆசை அப்படிங்கிறது நம்ம கூட இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம என்னதான் படித்து என்னதான் வேலை பார்த்தாலும் அந்த ஆசை அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் வயசு தாண்டினாலும் வந்துடும் இல்லையா? ஆமாம். அப்படி நீங்கள் ஒரு படம் வந்து பண்ணி முடிச்சு லைக் ரிலீஸ்க்கு தயாராக இருக்குதா? அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். படத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லீட் ஸ்டார் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபி சிம்மானா. அவர் எனக்கு கொஞ்சம் பல வருஷமாகவே தெரியும், ஒரு நல்ல எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. ஸோ அவர் திடீர்னு கூப்பிட்டாரு. திடீர்னு கூப்பிட்டுட்டு மணி நீ எதுக்கு நீ இன்ன வரைக்கும் படம் நடிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டப்போ என்னென்ன திடீர்னு கேட்குறீங்க, இது எல்லாருமே நார்மலாக கேட்குறது, இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் இதை கேட்குறீங்க, ஏன் இந்த மாதிரி படிக்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஒரு படம் வந்துச்சுன்னா பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டார். வாய்ப்பு கிடைத்தா பண்ணுவியா அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணுவேண்ணே, ஆனால் எப்படி கேரக்டர்லாம் எப்படி நான் கொடுக்குறேன், உனக்கு தப்பான கேரக்டர்லாம் கொடுக்க மாட்டேன், நல்ல கேரக்டர் தான் கொடுப்பேன், பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக பண்ணுறேண்ணே அப்படின்னு சொன்னேன். இது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அதாவது சொல்லலாமா, அதுவும் சஸ்பென்ஸாக இருக்கணுமா? இல்லை, அது ஒரு 2-3 இதில் சொல்லிட்டேன். அதில் கேரக்டர் ரோல் தான் எனக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா பையன் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ என்னன்னா பேசிக்காக ஒரு நல்ல டீப் ரெசம்பிளன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணாங்க. ஓகே. இது வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்பா கிட்ட அகைன் போய் சொல்லும் போது அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு? சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். அவர் டைரக்டர் வந்து என் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட கதை சொல்கிற வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. அப்புறம் டைரக்டர் ராகேஷ்னு சரிங்களா, அவர் தான் வந்தார். வந்தப்போ வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட கதையை சொல்கிறாரு. கதையை சொல்கிறப்போ அப்போ தான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் நான், இந்த படத்தில் உங்களுக்கு பையனாக நடிக்கிறதுக்கு என்ன தான் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா. அப்போ யாருப்பா கிளினிக் யாருப்பா பார்த்துக்கிறது அப்படின்னா, அதெல்லாம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்கப்பா, இவர் பாபி என்னென்ன உனக்கு ஷெடியூல்லே அதுக்கேற்றாப்புல போட்டு கொடுத்துட்றேன், உன்னால் எப்போ இது பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிடு, ஃப்ரீ டைம் உனக்கு எப்போ அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிடு, நான் உனக்கு அது மாதிரி ஷெடியூல் போட்டு கொடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே இருக்கிற தொழில் வந்து பாதிக்காத மாதிரி பார்த்துக்கோ, அதை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த லைக் எப்படி சொல்கிறது, அந்த 90s 80s ஃபாதர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், அந்த வேலையை வந்துட்டு நம்மளுடைய குழந்தைகள் வந்துட்டு இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? என்ன அப்படின்னு பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்தவங்க. டெஃபினட்டாக. ஸோ அவர் சொல்லாமலே எங்களுக்கு தெரியும் ஒரு சினிமாவில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வரும்போது அவங்க எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்குவாங்க, எவ்வளோ உழைப்புகள் இருக்குது, அந்த லைட்டு, அந்த மேக்கப்பு, லைட்டு, ஸோ இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நம்ம இப்போ ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம், நம்ம பையன் அதே கஷ்டத்தை படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் யோசிச்சிருக்காரு. டெஃபினட்டா. ஆக்சுவலா நீங்க சொல்லும் போதே தெரியுது அது என்ன ஒரு கோத்ரூ பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் செந்தில் சார் பொறுத்த வரைக்கும் ஆன் ஸ்க்ரீன்லையுமே வந்து அந்த ஒரு பெயின் லைக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னதான் ஒரு காமெடியாக இருந்தாலும் அவர் அடி வாங்குற மாதிரி உத வாங்குற மாதிரி அது நம்ம வந்து பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் ரியாலிட்டியில் அவருக்கு வந்துட்டு அடிகள் விழும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்ல. எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வந்து அது வந்து நடிப்பு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப டீப்பாக உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. இவங்க என்னன்னா அந்த கட் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேர்த்தோட கேரக்டர் மாறிடும். ஓகே. 2 பேர்த்தோட கேரக்டர் மாறிடும். அப்போ என்ன ஒரு சண்டை போட்டு எடுக்க மாதிரி ஓகே கட் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு அடுத்ததே அவங்களோட இயல்புக்கு வந்துடுவாங்க. ஓகே. ஆனால் இது ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா லைக் கவுண்டமணி சார் இப்போ ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா இந்த காமெடி ஆக்டர்ஸ் யாரை வேணால் நம்ம எடுத்துக்கலாம், வடிவேலு சாராக இருக்கலாம், எல்லாருமே வந்துட்டு எப்படின்னா பின்னாடி இருந்து இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பேசுகிறவங்கன்னா
வாய்ப்புகளை வந்து தட்டி பறிச்சுக்குவாங்க, இவங்க கூட இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு நினைப்பாங்க, மேலே வந்துட்டு வளர விடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கூட நடிச்சவங்க இப்போ எல்லாரும் ஓப்பன் அப் பண்ணுறாங்க ஆஃப்டர் so many years. அப்படின்னும் போது இப்போ நம்ம பார்க்கும்போது ஒருவேளை செந்தில் சாரும் நம்பர் 2 அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேயே வந்து ரொம்ப நாள் கவுண்டமணி சார் வச்சிருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் சரி நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது, பட் அதை நான் ஓப்பனாக பேச விரும்பலை, சரிங்களா? ஏன்னா அதை நான் பார்க்கல, அதனால் அதை பற்றி நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி இது இந்த ஜென்ரேஷனில் இப்படி நடந்திருக்கலாம், பட் ஆனால் இவங்க இருந்த ஜென்ரேஷனில் வந்து உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியான இது, ஒருத்தவங்களுக்குள்ள அந்த டைலாகை ஷேர் பண்ணிக்கிறது. அவர் எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு, இன்னொரு எனக்கு ஒரு பெரிய வாக்கியம் என்னென்னா அவரோட ஒர்க் பண்ண ஒரு இது, சரிங்களா? ஸோ அப்போ வந்து அவரோட கோ ஆர்டிஸ்ட்கிட்ட இப்போ எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லுவார். அந்த டைமில் நாங்கள் எப்படி இருப்போம், இந்த டைலாக் ஷேரிங்லாம் எப்படி பண்ணுவோம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு அது தெரிஞ்ச வரைக்கும் அப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே தான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போயும் அது ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஒரு சில இடத்துல ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால இந்த மாதிரி ஆயிருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. வெரி நைஸ். ஆக்சுவலாக இப்போது ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ படைப்பாவை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரஜினி சார் கூட அவர் வந்து தனியாக படங்கள் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிது. அண்ட் வந்து இவங்க செந்தில் சார் வந்துட்டு ரஜினி சார் கூட போனாங்கன்னா கவுண்டமணி சார் வந்துட்டு கமல் சார் கூட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு லைட்டாக ஒரு டிவியேஷன் ஆச்சு இல்லையா? அந்த பீரியட்ல ஏதாவது என்ன நடந்தது ஏதாவது தெரியுமா? இல்லை, அப்போ வந்து இவங்களுக்கு இவங்க டேட் இருக்குதா, ஓகே இந்த ஆர்டிஸ்ட் கூட என்னோட காம்பினேஷன் வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணியிருந்தாங்க. இதில் எந்த ஒரு போட்டியும் இல்லை. இவங்க அப்பா வந்து இவர் ரஜினி சாரோட போனது, அவர் கவுண்டமணி அங்கிள் வந்து கமல் சாரோட போனது, இதெல்லாம் வந்து ஒரு போட்டி. சப்போஸ் இந்த மகாராஜன் ஒரு படம்லாம் இருக்குது இந்தியன்லாம், இதில் பார்த்தா அப்பா கவுண்டமணி கமல் சாரோடையும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு சில படத்தில் ரஜினி சாரோட சேர்ந்தா எஜமான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்தா 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. டைம் அவ்வளோதான், 2 பேரும் சேர்ந்து இவங்களோட நடிக்கணும் அப்படின்னா அந்த படத்தில் இருப்பாங்க. ஓகே. ஆக்சுவலி இன்னொரு விஷயமும் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு லைக் செந்தில் சாருக்கு கவுண்டமணி சார் கூட இருந்தா லைக் அந்த ஒரு அதீத அன்பு அவர் மேலே வச்சுருந்ததுனாலே உங்களுடைய பேரும் வந்து மணின்னு வைக்கணும் அப்படின்ற ஒரு அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி பேரே வைக்கல. எங்கள் அப்பா வந்து ஒரு பயங்கர தீவிரமான ஐயப்பன் பக்தர். ஓகே, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 25-26 தடவை மேலே மலைக்கு போயிட்டு வந்துட்டாரு, அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும், சரிங்களா? அதுக்கப்புறம் அவரோட இது உடல்நிலை காரணமாக தான் அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணல. ஸோ என்னன்னா ஆண் குழந்தையா பிறந்துருச்சுன்னா ஐயப்பன் பேரை வைக்கணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிட்டார் அவர். ஓகே. ஸோ என்ன ஆச்சு, குழந்தை பிறந்த உடனே இந்த மாதிரி மணிகண்ட பிரபு, மணிகண்டன் பேர் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெய்டு தான் மணிகண்டன் நிறைய பேர் இருக்காங்க, பிரபுவும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சேர்த்து மணிகண்ட பிரபு அப்படின்னு பேர் வச்சாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு சொன்னும் போது அது உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கா காதுக்கு? என்னது? கவுண்டமணி மணிகண்டா? இல்லை இல்லை, இது நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறீங்க. இல்லை, அப்படி பார்த்தா என்னெல்லாம் எங்கள் அப்பா மணின்னு கூட கூப்பிட மாட்டார். ஏன்னா எங்கள் அம்மாவோட அப்பா பேர் சுப்பிரமணி. அச்சோ, நிறைய பிரபுன்னு தான் கூப்பிடுவாரு. ஆஹா, நிறைய மணி உங்களோட லைஃப்ல வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற. என் லைஃப்லயே எங்கள் அப்பா லைஃப்லயே அப்பா லைஃப்ல. ஆமா, ஆக்சுவலா நீங்க சிரிக்கும் போது கூட அப்படியே அப்பா வர மாதிரி இருக்கு. 2 பேரும் மாமரத்துல மாங்காய் தான் காய்க்கும். என்ன நீங்க வித்தியாசமா நீங்க பேசுறது சிரிக்கிறதுன்னு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, எனக்கு அது ஒரு நம்ம பார்க்கும்போது கண்ணை மூடிட்டு இந்த சிரிக்கிறதோ இல்லை அந்த ஒரு டயலாக் பேசுறது, நீங்க வந்து பேசுற ஸ்டோனு ஸ்டைலு எல்லாமே வந்துட்டு நம்ம அப்படியே பார்க்கும்போது செந்தில் சார் மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா அப்பா மாதிரி தான் பிள்ளை இருப்பாங்க, பட் ஸ்டில் வந்து அந்த ஒரு இது இருக்கு, அந்த ஒரு ஜோஷ், அந்த ஒரு எனர்ஜி எல்லாமே வந்து அதே மாதிரி. இல்ல நீங்க எது பண்ணாலும் மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பெயிண்டிங் எங்க இருந்து பார்த்தாலும் அது நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும். நீங்க வரும்போதே என்னை பார்த்த உடனே சரி அவர் அப்பா மாதிரியே தான் இருக்கு பண்ணிட்டீங்க. பட் ஆனா அதான் உண்மை இல்ல, உண்மையிலேயே அதுதான். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமா. இப்போ அப்போ வந்து ரீஎன்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய படங்கள்ல ஓடிடி விஷயமா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து அவருடைய ஃபேஸ் நிறைய இடத்துல ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது
எல்லாருமே வந்து ஐயோ இவர மாதிரி ஒரு கொமேடியன் வந்து இப்போ இருக்கிற டைம்ல இல்ல அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த டியூவோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷத்துக்கு டிராவல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது வடிவேலு விவேக் இருந்தாலும் அவங்கவுங்களுடைய பார்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் பிரிஞ்சு வேற வேற ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த ஒரு டியூவோ அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு இல்லை, இப்பயுமே இல்லை அப்படின்னும் போது அந்த ஒரு எப்படி சொல்றது இல்லை டுவோ வந்து இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இன்னொன்று இப்போ இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த கோபி சுதாகர்னு இருக்கிறாங்கல்ல, நீங்க என்னன்னா சினிமா மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை. ஒரு டைம் மீடியா வந்து மாறுது. ஒரு காலத்துல நாடகம்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் சினிமான்னு வந்துச்சு. ஸோ மீடியா இஸ் கெட்டிங் எவால்வ்டு. சரிங்களா? இப்போ வந்து யூடியூப்ல வந்து யார் இருக்காங்களோ அதை தான் போட்டு பார்க்குறாங்க. சரிங்களா? ஒரு காலத்தில் சினிமா மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ சினிமாவில் வந்து இவங்க 2 பேர்த்தோட இது என்ஜாய் பண்ணாங்க. அதான் ட்ரெண்டு வந்து ஒரு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். லாரல் லாரி இருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நாகேஸ்வர் வந்திருந்தாரு. நாகேஸ்வருக்கு அப்புறம் அதான் அதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் இவர் என் கிருஷ்ணன் சார் எல்லாம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒருத்தவங்களும் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேஷன் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். கண்டிப்பாக. ஆனால் இப்போ அப்பாவோட கேரக்டர்ஸ்ன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இன்னும் மனசுலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக என்ன எங்கள் வீட்டிலே கலாய்க்கிறது அப்படின்னா, நீ வந்து செந்தில் மாதிரி இருக்கே அப்படின்னு சாப்பிட்ற விஷயத்துக்கு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் இது போடுவாங்க, அந்த பாய்ஸ் அந்த மாதிரி இந்த கடையில் இது கிடைக்கும், அது இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்களே சிலங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய படத்தை வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனலா எனக்கு இது வந்துட்டு இந்த கேரக்டர் என்னோட ரிலேட் பண்ணிக்கலாம், அப்பா வந்து அப்படி என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னா எது சொல்லுவீங்க? என்ன மாதிரியே ஒரு கேரக்டர் தான். ஆக்சுவலா இந்த கேள்வி நீங்க என் ஒய்ஃப்ட்ட தான் கேட்டிருக்கணும். ஆனா ஜனனி மேம் இப்ப இங்க இல்லையே. பட் ஸ்டில் நீங்க வந்து இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஜனனி மேமா மாறிடுங்க. எந்த கேரக்டர் மாதிரி? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அன்னவரி கண்ணையன் மாதிரி தான் நானும். சரிங்களா? சாப்பாடு கண்ட்ரோலில் இருக்காது எனக்கு. ஓகே. எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், கறி கடைக்கு லீவ் விட்டாலும் இவங்க வாய்க்கு லீவ் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவார். ஓகே. சரிங்களா? ஸோ இந்தந்த ஊரில் இந்தந்த ஹோட்டலில் இது இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி அங்கே போய் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்குது. ஓகே. அப்பாவுக்கும் அந்த பழக்கம் இருக்குதா? அவர்கிட்ட இருந்தா வந்திருந்தது. அவர்கிட்ட தான் இருந்ததா? சரி, எனக்கு நீங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு சார்ட் மாதிரி இப்போ லைஃப் டைம்ல இருக்கக்கூடிய இப்போ சென்னையிலயோ இல்லைன்னா ஊர்லயோ ஏதோ ஒன்று உங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம பசங்க பார்க்குறவங்க அடடா நம்ம செந்தில் சாருக்கு பிடிச்ச கடை, நம்ம மணிகண்டன் பிரபு சார் சொன்ன கடை அப்படின்னு இல்லை, அப்பாவுக்கு பிடிச்ச கடை வந்து இப்போ நிறைய அப்போ இருந்த டைம்ல இருந்ததெல்லாம் இப்போ இல்லை. என்னென்ன ஐட்டம் சொல்லுங்க, புதுசாவது யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பொன்னுசாமி ஹோட்டல் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு அந்த ரசம் மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆஹா ஆஹா, சொல்லும் போதே எனக்கு அப்படியே பசிக்குது வேற. ஆமா, பாவம் சாப்பிடாம வந்து நானும் என்ன சாப்பிடலங்க. அச்சோ, சாப்பிடாம நம்ம சாப்பாடை பத்தி இவ்வளவு வெறியா பேசுறோம். பட் ஆனா சொல்லுங்க என்னன்னா அந்த மாதிரி ஹோட்டல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற இங்க அவர் பர்த்டேக்கு அடிக்கடி இதுக்கு போவோம், இந்த மஞ்சள்னு போயஸ் கார்டன், அங்கே அவருக்கு போய் இந்த நண்டு அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவாரு. இப்போ அவர் சாப்பிட்றதுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஆனால் முன்னாடிலாம் நல்லா பயங்கரமாக சாப்பிடுவார். ஓகே. அது ஒரு ஊருக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாரு. அவர் ஹோட்டல்னு சொல்கிறத விட அந்த ஊர் ஆளை போனாங்கன்னா அங்கே அவருக்கு ஃபோனை போட்டிடுவாங்க, ஃபோன் போட்டுருவாங்க. ஃபோன் போட்டுட்டு இந்த மாதிரி இப்போ வந்திருக்கேன், இது ஒரு நல்ல நாட்டுக்கோழி அடி அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேட் ஃபுட்டாக வாங்கி இவருக்கு எப்படியாச்சும் கிடச்சிருங்க. அது மதுரைனாலும் சரி மலேசியானாலும் சரி, அவருக்கு என்ன மாதிரி சாப்பாடு வேணுமோ அதை ரெடி பண்ணி அவர் சாப்பிட்ருவாரு. அடடா, இது உண்மையிலேயே அது வந்து ஒரு எப்படி சொல்றது, தெய்வ அனுகிரகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எங்கே போனாலும் சாப்பாடு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அமைகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும்.